எண்ணத்தோடு சொல்லுவதை மகா மேன்மையுற்ற தந்தை ஒப்பத்தரை பொங்கவன் வெளிவந்த குஜன் குஜான் மது மதத்தன் நாளே மேற்கூறிய குணானவன் தன் அருந்தவத்தால் காதுவன் தந்தையை உட்படுத்து அன்னவருக்கு கௌசி என்ற பெண்ணும் கௌசி என்று யாரான உட்படுத்தோம் அன்னவரால் திருப்பி உழைந்து மேற்கூறிய கௌசாவி நாட்டை நீதியோடும் நேர்மையோடும் பல்லாயிரத்து நாளில் துறவிக்கு வேந்தன் துரும்பு என உணர்ந்து அருந்தவம் ஏற்றினே ராஜரிசி பட்டம் பெற்ற அப்படி இருக்க கேட்டாடோர்கள் எங்கே எப்போது நாட்டுக்கு ஒரு தேவசாய வழக்கம். அப்படி தேவசாய விடுவது 30 கோடி 44 சுதார்கள் அதோடு இந்த விசுவாமித்திரன் வெற்றி கொண்டவர்களே எழுதாண்டேந்திரன் தேவாதியே உலகத்திலே பொய் சொல்லாதவன் சத்தியம் போராதவன் தன்னாமிடம் எவனாவது இருக்கின்றாரோ என்ற சந்தேகத்தில் எனக்கு சபை காணப்படுகிறது. 7 8 வருஷம் இருக்கிறார். எனது அன்பு சீடம் அயோத்தி அரிச்சது உரைக்க கோபம் கொண்டு இருக்கின்றார். அரிச்சதன் சத்தியவதனா அவனோட பையன் அவனோட புருஷன் பாசிக்கிறதான கூட எனக்கும் மஜிஸ்தனுக்கும் காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. அவரேந்திர மதிப்படுத்தினார். தேவர்களே சட்ட வேண்டாம் சாதித்து காட்டுகின்றார். அவரேந்திரா அந்த ஹரிச்சந்திரனை 3.25 நாளில் பொய்யனாக்கு திரும்புகிறே. அதுவரையில் இந்த கிழக்கு வசித்தனை காரணத்தை அடுத்தவை. அது மட்டுமல்ல இந்த தேவனை யார் யாரை நினைக்கிறோம் அவர்களெல்லாம் தக்க நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு இருக்க புயலென புறப்பட்டே உலகம் கண்டேன் ஹரிச்சந்திரனை. அண்ணவரோ ஓடோடி வந்து உபசரித்தார். சுவாமி என்னை நாடி வந்த காரணம் யாது என்று கேட்க ஹரிச்சந்திரா தேச அபிவிருத்திக்காக இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக நாராயணா என்று யாக வளர்த்த போகிறேன். அதற்கு சிறுவரு திறமைய வேண்டும் என கேட்க சுவாமி எவ்வளவு என்று கேளுங்கள் என்றார். ஹரிச்சந்திரா கவனமாக கே கவனமாக யாரில் காலையை கொள்வனை கவர்கிற கையில் இருந்து கல்லை செய்யும் சொல்லன்று கொடுப்பாயால் பூர்த்தியாகி கொடுத்தேன். அதாவது மட்ட பாறை நிறுத்தி அதன் மேல் ஆதார சூழலேறி அவர்களையும் வெயில் கல் கொடுத்து அதன் மேல் மாணிக்க கலைத்து சுழற்றேன். உயரம் சொல்லுவோம் விழுந்தெழும் உயரம் பசு பொருளுடன் நினைக்க தாராது வந்தான். தந்த பொருளை எடுத்துச் செல்லாது அவனிடமே வைத்துவிட்டு இவன் இப்படி அளித்தது காரணம் இந்த குடிகள் தான். இந்த குடிகள் ஒரு வழிபடத்தை தான் இப்படி வாரி வாரி இருக்கின்றான் என்ற ஹரிச்சந்திரன் கோலங்களை அனுப்பிவிட்டு குடிகளிட்டு அழிக்க முடிச்சு பொல்லாத ஹரிச்சந்திரன் ஒன்று வைத்து விட்டான். 2 மாறை அனுப்பி மன்னனை மயக்கும்படி மன புரியும்படி பொல்லாத ஒன்று வைத்து விட்டான். 2 மாறை அனுப்பி மன்னனை மயக்கும்படி மன புரியும்படி ஹரிச்சந்திரன் சமக்கால் அடித்து துரட்டி விட்டார். வீட்டின கொண்டு வேதனை கண்டு அவரது மாசில்லா மறுபடி எனது காலால் ஏற்றி உடைத்தேன். சுவாமி தங்களது கோபத்துக்கு யாது காரணம் என்று கேட்டார். ஹரிச்சந்திரா இந்த விசுவாசத்திற்கு சிறந்தறிய இந்த மாறுகளை மனதில் என்று என்ன தெரிவித்தார். சுவாமி கண்ணை கேளுங்கள் தருகின்றேன், மண்ணை கேளுங்கள் தருகின்றேன், பொண்ணை கேளுங்கள் தருகிறேன் கூற ஓமானத்தை சொன்ன வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்தினேன். ஹரிச்சந்திரா
நீ கூறியபடி இந்த 56 தேசத்தையும் இந்த பகதூர் சோதரனுக்கு தாழ பார்த்துக் கொடு என்று நாலாவது தந்தா நாட்டை விட்டு வெளியேறினார். ஹரிச்சந்திரா யாருக்கு அப்பொழுது தெரியும் அந்த கொடியை கேட்க ஏதாவது தவறுகாரா என்றார். ராஜகடு 48 நாள் தவறுகிறேன், அதற்குள் திருப்பி கொடு என தமிழ் வந்து ஒரு தரானை கொடுத்து களத்தே சுக்கராச்சாரியர் மாட்டினின் நட்சத்திரனாக அடித்து வைத்த கண்ணை வாங்கி வரும்படி காசிக்கு கோலத்தில் காசிக்கு சென்ற ஹரிச்சந்திரன் வாக்கால் மற்ற கணக்காக பெண்டு விளையாடுகிறார். அழைத்தேன் அக்கின் பகவானே, மாட்டினின் கால சண்டையனாக விளங்கி வாங்க செய்தேன். தரசப்போர் கொடுப்பதற்காக தண்ணீரை விளையாடினார். அழைத்தேன் எமகனை மாட்டினை வீரமாகுவாக விளக்கி வாங்க செய்தேன். அன்று நாட்டை ஆண்டார் என்று சொல்ல நாட்டையாக போயிட்டார். உறுப்பு பிணவை பாரா உங்க அன்புச்சியிடம் நடிச்சவர்களை பார். இந்த மதுரை சோத்திர நேத்தா இந்த உலகத்தில் நடக்காதது எதுவுமே இல்லை. யார் அந்த சிறுவன்? அவன் அன்பு மகள் ரோஹிதாசன் சமத்துகள் சேர்ப்பதற்காக வடாது வந்து கொண்டிருக்கிறான். வந்தவன் தான் வீடு திரும்பக்கூடாது, தாயை தேய் பிரிக்க வேண்டும், அதிலிருந்து ஒரு பொய் வரவழைக்க வேண்டும். யாரால் முடியும்? அந்த நாகராஜனால் தான் முடியும். நாகராஜா நல்லவனே, யார் கண்களுக்கு தெரியாமல் எங்கும் தோன்றுவா. ஓடிவா ஓடிவா கிச்சாடு கடிப்பிறங்களை தெரியவில்லையா? நாயகனை பிறந்து நம்மை மறந்து இந்த தர்ணியில ஆழ்வதற்காக என்னை படித்தாய். இனிமா இனிமா சர்வீஸ்வரா காட்டுக்கு போன என்ன கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கு வரவும் காணே மகனே மகனே தெய்வமே சிவமே
மனம் போன மகள் காணேனே மகளே தெய்வமே வீர மகாகாளியம்மா, உன்னையே நம்பிக்கொண்டு என்னுடைய பணிகளை நான் தொடங்குகிறேன் அம்மா. எனக்கு நீதான் அறிவுரிய வேண்டும். இதற்கு சமத்துகள் சேகரிக்க போன இடத்தில் என் மகனை நான் பாடுபடியினாலே எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூரியன் கூட மரிய தருணமாகிவிட்டது. இன்னும் என் மகனை காணவில்லை அப்பா, என் மகனை காணவில்லையா? போன மகன் வருவங்காலே பொழுதொடி போதையோ என்ன செய்கிறார்கள் என் மகன் நீதிமன்றத்துக்கு போகும்போது அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, கொஞ்சம் நீரா இருந்தால் கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டான். அதற்கு நான் சொல்வேன், உனக்கு இல்லையடா, நம்ம அடிமை கொண்டு அண்ணன் ஒன்றும் பசி வந்தால் ஓடுகிற கங்கையில் முன்பதை தண்ணீர் அருந்த சொல்லி அனுப்பி வைத்தேனே. இன்னும் என் மகனை காணவில்லை அப்பா, இன்னும் என் மகனை காணவில்லை ஐயா. எத்தனை போன மகன் எத்தனை தூரம் சென்றார், அண்ணன்
மறைத்தானோ பாடலை செய்தானோ பாதையை மறந்தானோ மலரை வீழ்த்தானோ பாதையை மறைத்தானோ மடபடி விட்டானோ இருந்தது சொல்வார்களே, என் மகனை பிறந்து ஒரு நாள் இருந்தவளே, இனி என்றவென்றே தெரியவில்லை. காலையில் சென்றவள் மாலையாய் வரவில்லை என்றால் ஒரு தாய் மனம் எப்படி இருக்கும் மகனே? நீ எங்கே ஈஸ்வரி தாயே வீர மகாகாளி இருப்பவளே, அரசு புரிந்து வந்தார் எனது மன்னர் அயோத்தியில் அரமனையில். கரையாம்புற்றில் ஒரு கருணாகம் நுழைந்தது போல் மஞ்சம் கொண்ட விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்திற்காக பொன்பொருட்டை கேட்க, என் கணவன் அவருக்கு கொடுக்க உன்னிடமே இருக்கட்டும் என்று கூற, வாக்கால்பட்ட கடனுக்காக வஞ்சகமாக நாட்டை பறித்தார். கூடி வாழ்ந்து எங்களையும் பிரித்தார். காலகண்டல் அந்தனருக்கு எங்களை அடிமையாக்கினார். இதுவெல்லாம் போதாது என்று வீதிக்கு வேலையை செய்ய சென்ற என் அந்தர்ம செல்வனை இன்னும் காணவில்லையா? ஐயா, உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கார்கள்? நான் என்னையா செய்வேன்? என்ன செய்வேன்? இன்னமும் காணே
இதை தேட சென்ற பறவை கூட தன்னுடைய இருப்பிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. என் குழந்தையை மட்டும் காணவில்லை. ஐயா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு நினைக்க முடியவில்லைப்பா. உன்னை விட்ட எனக்கு யாரும் இருக்கார்கள்? எனக்கு நீ சொந்தம், உனக்கு நான் சொந்தம் என்று வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது யாராலேயா பிரிக்க முடியும் மகனே? ஊரும் சொந்தமில்லை என்ன மனித வாழ்க்கை? இந்த போர் நாளையில் அவர்களை நான் தெரியாது. ஆஹா, காளியம்மாவை விடணும். இந்த மக்கள் எல்லாத்தையும் காக்கிறவங்களே அவதான். ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. இப்போ வருவாய் என்று வழிமையில் விளைவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன் மகளே. நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினைக்க கூட முடியவில்லை ஐயா. சந்திரமதியாக நடந்து கொண்டிருக்கும் சூனா அவர்களுக்கு பொன்னாவரம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொன்னாவரம் கிராமத்து பொதுமக்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊரை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த அம்மாவை பற்றி பாடின உடனே எத்தனை பேர் போன தடவை சாமி ஆடி வந்தீங்க. இப்போ அடுத்து அதை தான் ஆரம்பிக்க போகிறேன். உண்மையான அம்மன் இருந்தால் கிளம்பி அது வரணும். இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். பொன்னாடியை பற்றிய கிராமத்து உள்ளங்களுக்கு மனமார் நன்றி. வணக்கம்.
பொன்னா கொடி கொண்டிருக்கும் வீர மகாகாளி அம்மா வேண்டுவர் தருபவளே வீர மகாகாளி அம்மா மக்கள் குறை தீர்ப்பவளே வீர மகாகாளி அம்மா மனங்குறையை தீர்ப்பவளே வீர மகாகாளி அம்மா பொன்னும் குடியிருக்கும் வீர மகாகாளி வேண்டுவர் தருபவளே வீர மகாகாளி வீர மகாகாளி
வேண்டு வரும் சர்வபல சிறப்பாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இந்த தடவை யாருக்குமே சாமி வரலையே, ஏற்கனவே அப்படி அசந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் சரி இருக்கட்டும், அதனால பரவாயில்ல. பாவம் எல்லாம் ஊர் கூட சாந்தி வர கிடக்கு. இருந்தாலும் கதையை நம்ம நடக்கணும், அம்பாலையும் வேண்டணும். என்னதான் இருந்தாலும் மனசுல இருக்கிறதா அதை சொல்லணும். என் குழந்தை எப்போ வருவான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுவோமா? எப்போ வருவாய் மகனே, என் மனம் வாடுது துடிக்கிறட மகனே, எப்போ வருவாய் மகனே, என் மனம் வாடுது துடிக்கிறட மகனே, எப்போ வருவாய் மகனே மகனே மனம் பாடுது தேவியர் கடிமைப்பட்டு வேதனைக்குள்ளானே நாதிக்க உலகில் நாம் வருதலானே பிடிவினை பிடவே வேதனை பிடவே நாளைக்கு சித்தார்த்தம் உன் குழந்தையை அயலாத்து குழந்தை திருப்பி சமத்துவம் சேகரிக்க வெளியே என்று சொன்னார்கள். நானும் அனுப்பி வைத்தேன். என் குழந்தை போனவர்கள் யாரும் வரவில்லை. கூட சென்ற அண்ணன் சிறுவர் கூட வருவது போல் தெரியவில்லை. என்னுடைய கவலை எனக்கு கண்கள் இரண்டும் என்று உண்மை கண்டு பேசுமோ